பெண்கள் கண்டிப்பாக சுய சிந்தனையுடன் சுய முன்னேற்றத்திற்கான சுயமாய் வாழ்வதற்கான அடுத்த அடி எடுத்து வைக்கப்படுகிறார்கள். மாடரைஸ் வேணும், அதே நேரம் லிமிட்டேஷன் வேணும். கண்டிப்பா வேணுங்க. சரி, ஒரு டேமே இருக்குதுங்க, கண்டிப்பா தண்ணி நம்ம எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? அவசியம் வேணும். டேம் இருக்குது, ஆறே இருக்குது, ஆறுக்கு வெளியில் தண்ணி வந்தா என்ன ஆகும்? ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே அதனோட பேசிக்கான ஒரு குணமே சார்ந்து வாழ்பவர்கள். அதை வந்து நம்ம உடைக்கணும். சார்ந்து வாழ வேண்டாம்ன்றீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். வணக்கம், கற்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமது ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் மாலதி ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க மேம். வணக்கம் சார். வணக்கம். கர்ஜனா டிவியில் நானும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேம், உங்களோட பெண் என்டர்பிரினர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உழைக்கும் பெண்களை பற்றியும் அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் நீங்கள் எந்தளவுக்கு இருக்கீங்க? அவங்களுக்கு எதிர்கால சூழல் எப்படி இருக்குது? வாழ்க்கையில் சவால்கள் எப்படி இருக்கு? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக. உழைக்கும் பெண்களை நினைச்சா மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் பெண் என்பதில் மிகவும் கர்வம் கொள்கிறேன் முதலில். சரி. ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. சரி. இட் இஸ் அ சேலஞ்ச். ஓ, பெண்மை வந்து ஒரு சேலஞ்ச். சரிங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகளா, மருமகளா, தங்கச்சியா, அக்காவா, இன்னொரு பேரனா, பேத்தியா, தாயா, அப்படியே ரூல்ஸ் போயிட்டே இருக்கு. இது வந்து குடும்ப அளவுல ஒரு ரோல், நாத்தனார், நாங்க யார், குழந்தையா, அப்படி போகுது. ஆனா குடும்ப அளவுல இந்த ரோல்ஸ் போகுது. இதோட நிறுத்தி விடவில்லை. இது மட்டும் பத்தாது என்று இந்த பெண்கள் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து தன்னுடைய கையை வந்து இன்னொருத்தர்கிட்ட லோயர் ஹேண்டா இருக்கணும் அப்படின்னு இல்லாம நாங்களும் அப்பர் ஹேண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி we want to be a upper hand. ஓ, சரி. ஸோ நம்மளும் செஞ்சுக்கிட்டு, நம்மளுக்கு நம்மளே உதவி செஞ்சுக்கிட்டு, நம்மளும் 10 பேருக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனா மூலமா 10 பேரோட குடும்பம் சிறப்பாக்கப்படும். அந்த 10 பெண்கள் வந்துட்டு அந்த குழந்தைங்களோட கல்வியில சிறப்பாக்கப்படுவாங்க. உங்க நிர்வாகத்துல வந்து நீங்க பெண்கள் மட்டும் தான் வேலைக்கு வைக்கிறீங்களா என்ன? பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், எஸ்பெஷலி பெண்கள், பெண் குழந்தைகள், பெண்கள், இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே அதனோட பேசிக்கான ஒரு குணமே சார்ந்து வாழ்பவர்கள். அதை வந்து நம்ம உடைக்கணும். சார்ந்து வாழ வேண்டாம்ன்றீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆண்களுக்கும் தொல்லை இல்லவா? சார்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் அடிமையத்தனமாவே இருக்கும். சரி. அதை வந்து பல பெண்கள் அடிமைத்தனமாக எடுத்துக்கொள்வதில்லை, உரிமையாக எடுத்துக்கொள்கிறார்கள், ஒரு கடமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த கடமையும் உரிமையும் பல நேரத்தில் பலவிதமாய் பறிக்கப்படுகிறது. அந்த உரிமை பறிக்கப்படும் பொழுது, அந்த கடமை உணர்வு வந்து கல்லாகி போகும் பொழுது, பெண்கள் கண்டிப்பாக சுய சிந்தனையுடன் சுய முன்னேற்றத்திற்கான சுயமாய் வாழ்வதற்கான அடுத்த அடி எடுத்து வைக்கப்படுகிறார்கள். அதனால் பெண்கள் முன்னேற்றத்திற்கு அதிகம் நான் முக்கியத்துவம் கொடுப்பது அதுக்கு. பெண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இப்ப பெண் குழந்தைகளுக்கு இப்ப இந்த பாதுகாப்பும் இல்லை, அது வேற டாபிக். அது அந்த குழந்தைகளுக்கும் எஜுகேஷன், கல்வி, அந்த கல்வி, பெண் கல்வி அப்படிங்கிறது வந்து மிக 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 உன்னதமான விஷயம். பாரதியார் சொல்லியிருக்காரு, ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தீங்கன்னா அந்த கல்வி அந்த பெண்ணோட முடிந்து விடுவதில்லை. அந்த பெண்ணோட குடும்பம், அந்த பெண்ணோட சந்ததி, அந்த சந்ததி முழுக்க அந்த கல்வி போய் அவங்களுக்கு போய் சேரும். வாழையடி வாழையாக அந்த சந்ததி முழுக்க அந்த கல்வி போய் அவங்களுக்கு சேரும். ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தீங்கன்னா அந்த ஆண் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், ஒரு 10 குடும்பத்தை காப்பாற்றலாம். அதுக்காக ஆண்களை நான் வந்து தப்பா சொல்ல வரல, அவங்களோட தப்பா சொல்ல வரல. ஆனாலும் அடி மேல அடி எடுத்து வைக்கிறதுக்கு பெண்கள்னால சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெண்களோட ஒரு அடிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டுல எந்த ஒரு சின்ன விஷயமே, ஒரு பண்டிகையானாலும் சரி, பெண்களோட ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஒரு ஒரு வேலை செய்யற ஒரு இடமா இருந்தாலும் சரி, பெண்களோட 10 ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் இருக்கிறப்ப அந்த ஆபீஸ்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ பெண்கள் வந்து மிக உயர்வானவர்கள், பெண்கள் வந்து நல்லவர்கள். பெண்கள் அதே சமயம் பெண்கள் பெண்களாக இருக்கவும் நான் அறிவுறுத்துகிறேன். பெண்கள் பெண்மையுடனும் பண்புடனும் நல்ல குணத்துடனும்
பெண்மையின் குணநலன்களை ஏந்திக் கொண்டு பெண்ணாகவும் இருக்க வேண்டும். ஓ, நல்ல பெண்களாக பெண்கள் நல்ல பெண்களாக இருக்க வேண்டும். அது நான் இப்பொழுது இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் நான் அறிவுறுத்துகிறேன். கண்ணியம் நீங்க பேசுறது பெண்ணியம் பத்தி பேசுறீங்களா, கண்ணியம் பத்தி பேசுறீங்களா? பெண்ணியத்தில் இருக்கும் ஒரு கண்ணியம். பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும். சரி. பெண்களுக்கு உரிமை கிடைத்ததென்று எண்ணிக்கொண்டு அதை மிஸ்யூஸ் செய்யக்கூடாது. மிஸ்யூஸ்னா எந்த மாதிரி மிஸ்யூஸ் சொல்லுங்க? எந்த மாதிரினாக்க ஒரு ஒரு உரிமைகளையும் கடமைகளையும் வெளிப்படையா பேசுங்க. ஒண்ணும் இல்லை. எந்த மாதிரி உரிமைகள் மறுக்கப்படுது, எந்த மாதிரி உரிமை அதிகமா எடுக்கிறாங்க பெண்கள் நீங்க நினைக்கிறீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. சில வீட்டில எல்லாம் பெண்களுக்கு அடக்குமுறை நிறைய இருக்கும். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பெண்கள் சுயமா வாழ்றதுக்கு அவங்க அடுத்த ஸ்டெப் வச்சா பரவாயில்ல, தப்பில்லை. ஆனா நல்லா இருக்கிற ஃபேமிலிலேயே ஆண்களை அவமதிப்பு செய்து கொண்டு வீட்டிற்கும் இந்த நம்ம இருக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் அது மதிப்பு கொடுக்காமல் அதை மீறி செயல்படுவது, இதை அவமதிப்பது, நமது கலாச்சாரத்தை அவமதிப்பது, சரி சரி புரிஞ்சது, நம்மளோட தமிழர்களோட கண்ணியத்தை அவமதிப்பதை நான் அறவே வெறுக்கிறேன். ஓ, மாடரைஸ் வேணும், அதே நேரம் லிமிட்டேஷன் வேணும். கண்டிப்பா வேணுங்க. சரி. ஒரு டேமே இருக்குதுங்க, கண்டிப்பா தண்ணி நம்ம எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? அவசியம் வேணும். டேம் இருக்குது, ஆறே இருக்குது, ஆறுக்கு வெளியில் தண்ணி வந்தா என்ன ஆகும்?